பாருட்ட பேசுங்க. என்ட்ட நீங்க அப்புறம் பேசிக்கலாம். ஹாய் பாரு. ஹாய் ஹலோ பாரு, எப்படி ஹலோ இருக்கீங்க? ஹாய் 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 சொல்லுங்க சொல்லுங்க. ஆக்சுவலா பாரு வந்து நீங்க வந்து சொன்னீங்க இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி பேச சொல்லி அப்படின்னா நான் ஆன்சர் ஈஸியா பண்ணுவேன்னு சொன்னீங்க. ஆனா ம் என்னோட இது என்னன்னா இந்த பர்ட்டிகுலர் இந்த விஷயத்த சொல்லவே முடியாது. ஏன்னா நீங்க தான்டா ஷோ ரன்னரே வந்து டே 1ல இருந்து 90 டேஸ் வந்து அந்த ஷோவை எடுத்துட்டு போனதே நீங்க மட்டும்தான். இத நாங்க சொல்லல. அங்க இருக்க பிரியங்கா, மத்த கண்டஸ்டன்ட் மஞ்சரி, இவங்க எல்லாரும் தீபக் எல்லாரும் வந்து சொன்னோனயே பாத்தீங்கன்னா இருக்கிற மத்தவங்க எல்லாரும் கேட்டுட்டு உங்களுக்கு பின்னாடி எல்லாரும் போயிட்டு என்ன இவ பண்றா என்ன இவ பண்றான்னு ஒரு மாதிரி பார்வை நம்ம இனிமே அடிச்சு விளையாடலாமான்னு ஒரு மாதிரி கேனத்தனமா அடுத்து விளையாண்டாங்க வந்துட்டு ம் இஷ்டத்துக்கு வந்து பார்வை அடிக்கலாம் பார்வை அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிதான் வந்து விளையாண்டாங்க வந்து ஆனா ம் அதுலயுமே அவங்க வந்து சக்சஸ் ஆகல வந்து எல்லாரோட முகத்திரையும் கிழிச்சது வந்து பாருதான் வந்து அங்க எஸ் ஹோஸ்ட் எஸ் கொண்டு வந்து பாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஆனாலும் பாத்தீங்கன்னா பாரு வந்து அந்த வீக்கெண்ட்லயுமே பாரு வந்து சாட்டர்டே சண்டேலயும் பாரு கொடுத்தாதான் கண்டென்ட் வந்து அவ்வளோ ப்ரொமோஸ்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா பாருவோட ப்ரொமோ தான் வந்து 230 ப்ரொமோஸ் வந்து ப்ரொமோ கண்டென்ட் மட்டும் எல்லாமே பாரு தான் வந்து 1 to 90 days அதுக்கப்புறமாவது அவங்க இது பண்ணாங்களா அதுக்கப்புறமும் பாருவை பத்தி பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அந்த 105 days பாரு என்ன ஆமா பண்ணுவா ஆமா பாரு இதை பண்ணிருப்பா அதை இன்டர்வியூஸ்லயுமே பண்ணுவான்னு ஆமா ஆமா இன்னமும் பேசிட்டு இருக்காங்க பாரு அதுலயே வந்து நமக்கு கப்பு முக்கியம் இல்லடா பில்லு வந்து ஆனா வந்து உங்களை டாக் ஆஃப் த டவுனாவே வச்சிருந்தீங்க பாத்தீங்களா டே 1ல இருந்து கடைசி வரையில வந்துட்டு பாரு இல்லைன்னா ஷோவே இல்லடா பாரு இல்லைன்னா நீங்க யாருமே இல்லடா வந்துட்டு என்னைய பேசிக்கிட்டே இருந்தாவது இது பண்ணணும் அதுல அந்த ஒரு அம்மா சொன்னாங்க பாத்தீங்களா வெளியே போனோம்னு முதல்ல இதை கட் பண்ணுன்னு சொன்னாங்கல்ல பாரு இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் தயவு செய்து நீங்க வந்துட்டு அந்த 20 பேர் இருக்கிற சைடே போகாதீங்க பாரு கண்டிப்பா யார பக்கம் போகாதீங்க பாரு அந்த ஆமா அது மட்டும் இல்ல பார்த்தும் இன்னும் சொன்னீங்க இங்க இருக்க எல்லா பிள்ளைகளுக்குமே உங்களை பிடிச்சிருந்தது பாரு வந்து எல்லா தேங்க்யூ. பிள்ளைகள் மனசுலயுமே வந்து நீங்க வந்து இடம் பெற்றுட்டீங்க என் கூட வந்து பிரியா சிஸ் ஒருத்தவங்க வந்து ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க ஒரு கொஸ்டின் கேட்க சொன்னாங்க அதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க என்னன்னா வந்து இப்போ நீங்க நெக்லஸ் டாஸ்க் வந்ததுல இந்த திருட்டு டாஸ்க்ல வந்துட்டு அப்ப நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் இதை போய் தேடுவீங்க நெக்லஸ் தேடும் போது தோண்ட தோண்ட நிறைய விஷயம் வரும்னு சொன்னாங்க பாத்தீங்களா அப்ப நீங்க சொல்லுவீங்க தோண்ட தோண்ட நிறைய விஷயம் வரும் போல அப்படின்னு சொன்னால அந்த விஷயம் அவ்வளவு பெருசாக்குனாங்க வீக்கெண்ட்லாம் கொண்டு வந்து பெருசாக்குனாங்க ஆனா அவங்க வந்து பிபி டீமுக்கே தெரியாம ஒரு லெட்டர் எழுதி யாரோ ஒரு கண்டஸ்டன்ட் வெளியே போறவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புனாங்க அது பிபி டீமுக்கே தெரியாதுன்னு பிபியும் சொன்னாரு அந்த கண்டஸ்டன்ட்டும் அந்த லெட்டரை படிச்சுட்டு வந்து ஆன்சரும் பண்ணாரு அது எப்படி பாரு அலோ பண்ணிருப்பாங்க ஓ மை ஏன்னா காட் இது நடந்துச்சா? யாரு தெரியாதா அரோரா தான் உங்களுக்கு? பண்ணாங்களா? ஆமா 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 இந்த வேலை நல்லா அரோரா வந்து பண்ணுவாங்க. எவிக்ட் ஆன ஒரு கண்டஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க வந்துட்டு அந்த வீக் வந்து யாரு கொண்டு போனதுன்னு சரி ஆதிரை போனாங்க அவங்க கொண்டு போய் துஷார்ட்ட கொடுத்துருக்காங்க ம் துஷார் வரும்போது அந்த லெட்டர் கிடைச்சதான்னு பேசிட்டு இருக்கும்போது பிபி சொல்றாரு டீமுக்கே தெரியாம கொடுத்துருக்காங்கங்கிறாங்க எப்படி ம் பாரு நடக்கும் இப்ப பாரு வந்து அடிபட்டா வந்து டீம் உள்ள கூப்பிட்டு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க கான்ஃபரன்ஸ் ரூம்ல எங்களுக்கு காமிக்கவே இல்லை ஆனா மத்த கண்டஸ்டன்ட் சின்னதா அழுதா கூட வந்துட்டு வந்து அந்த அரோகரால வந்து 1 hour படுத்துக்கிட்டே வந்துட்டு பிபி ரூம்லயே கன்ஃபெஷன் ரூம்லயே படுத்திருந்தாங்க பிக் பாஸ் பேசுங்க பேசுங்கன்னு ஏன் ஓ பாருக்கு மட்டும் ஒரு மாதிரியும் இவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரியும் பிஹேவ் பண்றாங்க வந்துட்டு அப்ப வந்து அது நீங்க நான் என்ன இது பண்றேன்னா அங்க நீங்க நட்பை பாராட்டவோ உறவை பாராட்டவோ போகல நீங்க கண்டஸ்டன்டா போயிருக்கீங்க அதை உண்மையா விளையாண்டுருக்கீங்க ரா அண்ட் ரியல்னே உங்களை நான் சொல்லுவேன் வந்து ம் அத்தனை பேர்த்தோடையும் போராடி ஒரு கண்டஸ்டன்ட்ல எல்லாரோடையும் போராடி வந்து ஜெயிச்சிருக்கீங்க நீங்க ம் சும்மா ஒண்ணும் நீங்க வந்து இது பண்ணல வந்து அந்த 90 டேஸ் வந்து ம் மத்த கண்டஸ்டன்ட் மாதிரி மத்த எல்லாருமே பார்வை அடிச்சா மட்டுமே வந்து நாங்க வெளியில தெரிவோம்னு பண்ண இவரெல்லாம் பெரிய விக்ரம் எல்லாம் வந்து திடீர்னு ஒரு இதா ஆக்குனாரு வந்துட்டு அது 50 நாள் சும்மா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அவதாரம் கொடுத்தாரு பாத்தீங்களா ஆனா ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டுக்கும் நல்ல பேர் வச்சிருக்கு இங்க வெளியில நாங்க இது பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பாரு உண்மையிலேயே அவங்க பேச கொண்டு ம் வந்து இது இல்ல பண்றதுக்கு எங்களுக்கே ரொம்ப பாரு ரொம்ப அந்த அந்த பெயர்லாம் வைக்கும் ஹாப்பியா பொழுது இருந்தது ம் பெயர்லாம் வைக்கும் பொழுது அதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து
ஒருவேளை தப்போ அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு டேய் எப்புட்றா இவளுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. டாம் நம்ம குறி எவ்ரிதிங் கரெக்ட்டா தப்பவே தப்பாது. டாம் ஒருத்தவங்களுடைய ஒருத்தவங்கள எப்படின்றத தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சுருவோம். அது நம்ம கரெக்ட். அது வந்து அது தெரியல. அது என்னுடைய ஸ்ட்ராங் இன்ட்யூட்டிவ் மைண்டான்றது எனக்கு தெரியல. ஐ இல்ல ம். பாரு, பி அந்த ரைட் அபௌட் எவ்ரிஒன். கரெக்ட், கரெக்ட், எங்களுக்கு கரெக்ட். ஈஸியா இருந்தது. ஏன்னா நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த பேர் வைக்கலாமா, அந்த பேர் பாரு கரெக்ட்டா வைக்கிறாங்களேன்னு கூப்பிட ஈஸியா இருந்தது பாரு. நீங்க ம், ம். நெகட்டிவ் ஆமா, கமெண்ட்ஸ பத்தி உங்க கவலையே கேள்விக்கு வந்து படாதீங்க. என்ன பதில் நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த லெட்டர் இது பண்ணது. இப்போ ஆமா. வந்து இங்க வந்து எல்லாமே ஒரு நரேட்டிவ் செட் பண்றது தான். இப்போ அ ஒ ஒ ஒருத்தவங்க அந்த அந்த கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு வந்து வெளியில ஒரு பெயர் இருக்குது இல்லையா? அப்போ அத இவங்க இந்த வீட்ல வந்து எப்படி மாத்துறாங்க? அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு நரேட்டிவ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாரி பாரு ம். வெளியிலேயே அவ வந்து குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்கிறா. ஐ மீன் டேபுவான விஷயங்கள பேசுற ஒரு பெண். அந்த பெண்ண வந்து எல்லாரும் என்னன்ட்டு சொல்றாங்க? அவ நேர்மையா இருந்தாலும், கேள்வி கேட்டாலும், அவங்க ஃபேமிலிக்கு அவ உண்மையா இருந்தாலும், அவள வந்து ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு, ஃபேக் பெரியாரிஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து இவங்க அடிக்கிறாங்க. ஏன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ராங்லி பொலிட்டிக்கலி ஒபினியனேட்டட் பெர்சன்ஸா இருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஷோவுக்குள்ள வந்து அவங்க எப்படி மாறுறாங்க? இல்ல இந்த ஷோவுல அவங்கள எப்படி காட்டப்படுறாங்க? அப்படிங்கிறது எல்லாமே தி ஷோ ஒன்லி டிசைட்ஸ். யார மதர் தெரசாவா காட்டுறதும், யார வந்து ஒரு ஆன்டகனிஸ்ட்டா காட்டுறது எல்லாமே ஷோவுடைய கையில. அண்ட் அத எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ள போறோம். அப்போ நம்மள எப்படி வேணாலும் காட்டப்படலாம்ன்றதுக்கு அது ஷோ தான் வந்து டிசைட் பண்றாங்க அத. அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்னைய கடைசி வரைக்கும் இப்படி காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்படிதான் காட்டுவாங்க. ஏன்னா அதுதான் செல்லிங் பாயிண்ட். கரெக்ட் பாரு. ஆனா கன்டென்ட் குடுத்தது எல்லாமே பண்ணது நீங்க தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பாரு நீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ இது பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள மாதிரியே உங்கள சப்போர்ட் பண்ற நாங்களும் அடி வாங்கியிருக்கோம். நீங்க ம். உங்களுக்கு என்ன தோணுதோ, இவ்ளோ நாள் எப்படி போல்ட் அண்ட் பிரேவா இருந்தீங்களோ, அதே மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க வந்துட்டு. யார் இதையும் கேர் பண்ணிக்காதீங்க. இல்ல இப்போ நெறைய பேர் இங்க சொன்னாங்க. நான் கேட்டேன் வந்து, நீங்க மட்டும் தான் எல்லா யூடியூபுக்கும் வந்துட்டு உண்மையிலே வந்து டெய்லி பார்வ வச்சு இது ஹெட்டிங் போட்டா மட்டும் தான் உள்ளயே போய் இது பண்ண முடியுது. அவங்களால சர்வேயே பண்ண முடிஞ்சது. அப்ப ம். இவ்ளோ பேருக்கு வந்து நீங்க வாழ்க்கை குடுத்துருக்கீங்க பாரு. அது உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்ணுங்க பாரு. இனிமே வர உங்க ஃபியூச்சர் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லா இதுக்குமே வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட் பாரு. தேங்க் யூ, தேங்க் இந்த யூ தேங்க் யூம்மா. உங்க அம்மாவ கேட்டதா சொல்லுங்க. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். நான் அம்மாகிட்ட கண்டிப்பா இத கன்வே பண்றேன். அண்ட் நீங்க குடுத்த இந்த இன்ஃபர்மேஷனையும் நான் ஏத்துக்கிறேன். பாருங்க நம்மள எப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த அவமதிச்ச நபர்கள நான் மீட் பண்ணுவேன் வாழ்க்கையில. நோ வே. டன் அண்ட் டஸ்டட். டாம் 2 பாயிண்ட் டாம். டாம் கேக்குதா? இப்ப யாரோ பேசுனீங்க. நீங்க அப்படியே பேசுங்க. பிகே பேசுறேன். பார்வதி உங்களோட வெரி பிக் ஃபேன். ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ம், ம். எப்படி நீங்க இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்க எனக்கு தெரியல. எப்படி ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து நீங்க கேம் ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாருமே 50 டேஸ்க்கு மேலதான் வந்து ஆட ஆரம்பிச்சாங்க. அ, எப்படி நீங்க வந்து இதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணீங்களா? அதே மாதிரி கேம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது கவுன்சிலிங் ஏதாவது போனீங்களா? ஏன்னா ஏன்னா நான் கார்பரேட்ல இருக்கிறேன். என்ன யாராவது ஒரு வாரம் சொன்னாலே எனக்கு ஒரு டே ஃபுல்லா எனக்கு வேஸ்டா போயிடும். ம், ம். பட் ஆனா இவ்வளவு எப்படி நீங்க கோத்ரூ பண்ணீங்க? எப்படி நீங்க அதை ஓவர் கம் பண்ணீங்க? அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்தது. விக்ரம் வந்து சொன்னாரு பிரஜினும் சாண்ட்ராவும் ஒன்னா வந்திருக்காங்கன்னு. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அது ஒரு கேம் ஃபார்மேட் மேக்கர்ஸே அதை அலோவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிட்டி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற ஒரு இது உங்ககிட்ட இருக்கு. சோ ம், ம். அது எப்படி அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி அதை ஓவர் கம் பண்றீங்க? அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கை எப்படி நம்மள இது பண்ணி, ஏன்னா ஓவர் திங்கிங் அவார்டு கொடுத்தா கண்டிப்பா எனக்கு தான் அவார்டு வரும். பட் அ. அதை எப்படி ஓவர் கம் பண்றது நீங்க சொல்லுங்க. இல்ல நான் இங்க போனேன். நான் சைக்கியாட்ரிஸ்ட்ட மீட் பண்ணேன். ஐ ஐ ஹேட் மை மென்டல் ஹெல்த் வந்து வாஸ் ஹெவிலி அஃபெக்டட் ஆஃப்டர் தட் ஷோ. ஏன்னா, அவ்ளோ நெகட்டிவிட்டி இல்லையா? நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு, நான் வேற ஒரு உலகத்துல இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் பாரு நான் என்னைய பேசுறது சுத்தி கேக்குதா? கேக்குதுடா, சாரி. கேக்குதுடா. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. இல்ல ஆக்சுவலி பயங்கரமா டிஸ்கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. அதனால தான். செக் பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு கேக்குது, கேக்குது, ம், கேக்குது. ம். அதான். நான் அதான் ஐ ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் மை சைக்கியாட்ரிஸ்ட். நான் வந்து இன்ஃபாக்ட் என்னுடைய சைக்கியாட்ரிஸ்ட் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ஃபினாலேக்கே போனேன்.
உன்னைய எந்த இடத்துல வீழ்த்துனாங்களோ அந்த இடத்துல நீ உயிர் தெழும்போது தான் நீங்க ஃபேஸ் பண்ண ட்ராமா எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கும் அப்படின்றத சொன்னது வந்து என்னுடைய சைக்காட்ரிஸ்ட் தான். ஐ மீன் எனக்கு கவுன்சிலிங் பண்ணவங்க தான். ஸோ அந்த விஷயங்கள்லாம் எடுத்துட்டு தான் நான் வந்து போனேன். அண்ட் செகண்ட் திங் வந்து சார் கிளம்பும்போது வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி உங்களை உங்க அக்கா வந்து நல்லா என்னது ஆரத்தி எடுப்பாங்க நீங்க பண்ணதுக்கு அப்படின்ட்டு. நிஜமாலே எங்க ஃபேமிலி வந்து என்னைய ஆரத்தி எடுத்து தான் வரவேற்றாங்க. என்னைய அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது என்னுடைய அம்மா, அக்கா, அண்ணா எல்லாருமே தான். ஸோ ஃபேமிலி இஸ் த பேக் போன் ஃபார் மீ டு கம் பேக் டு நார்மல்சி. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க என்னைய ஷோல பார்த்திருந்தீங்கனாலுமே, என்ன நடந்தாலும் நான் அத ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணிட்டு, அத அத ஒரு பகுத்தறிஞ்சு, நம்ம அதுல என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுகிட்டு, அப்புறமேட்டு நான் மாற்றம் ஒன்றே மாறாதது அல்லவா? ஸோ அதனால வந்து அந்த ஒரு ஜோன்குள்ள தான் நான் எப்போதுமே இருப்பேன். யாராவது ஒருத்தவங்க சொல்றதுல ஏதாவது ஒரு விஷயம் நம்மள திருத்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அத நான் கேட்டுப்பேன். அது என் எதிரியா இருந்தாலும் கூட. ஸோ அப்படி நான் வந்து இருக்கும்போது தான், என்னால என்னைய வந்து செல்ஃப் குரோத் பண்ணிக்க முடியும். ஏன்னா, இந்த 20 பேர் மட்டும் என்னுடைய வாழ்க்கைய நிர்ணயிக்க போறது கிடையாது. இப்ப எனக்கு 29 வயசுனா, இதுக்கடுத்து எத்தன காலம் வாழப் போறேன்னு தெரியல. பட் ஆனா, இத எல்லாமே ஒரு லெசனா தான் நான் என் லைஃப்க்கு நான் பார்த்துக்கிறேன். அப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு என்ன லெசன்ஸ் வந்தது? அத வச்சுட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட்ல எப்படி அத இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? அதுதான் வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட். ரிக்ரெசிவ் தாட் இருக்கிறவங்க வந்து, ஓகே இந்த ப்ராஜெக்ட்ட வச்சு நம்ம இனிமேல் எப்படி எப்படிலாம் வாழ்க்கைய ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரிக்ரெசிவ் தாட்ஸ் இருக்கிறவங்க. இவங்க வந்து உட்காந்து ஒரு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு அடிச்சு தவறா தவறா சித்தரிச்சு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நான் அந்த அந்த மென்டாலிட்டி இருக்கிற பெர்சன். அண்ட் ஃபேமிலியுடைய பேக்கப் இருக்கிற பெர்சன். அண்ட் எவ்வளோ நம்மள வந்து நான் எப்போதுமே வீட்ல வந்து இந்த பாட்டு ஒண்ணு பார்ப்பேன். பாடுவேன். இந்த மாரி "ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் என்னைக்கும் விடாமுயற்சி" அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலே சொல்றேன். நான் ஒரு தல ஃபேனு. ஆனா, விடாமுயற்சி தான் வந்து ஒரு சரியான பாயிண்ட். அந்த பாட்ட வந்து நான் தினம் தினம் கேட்பேன். "உலகம் உன்னை எதிர்க்கும்போது, உன்னை நீயே நம்பும்போது, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும்" அப்படின்ற அந்த வரிகள் இருக்குல்ல, அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். ஏன்னா, உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ அரசியல் நடக்கும்போது, வெளியில எவ்வளோ அரசியல் நடக்கும். அதெல்லாம் தாண்டி தானே நம்ம வந்து வரணும். அப்படிங்கிற அந்த ஒரு தாட்ஸ் இருக்கிறதுனால தான் என்னால வெளியில வர முடிஞ்சது. சூப்பர், சூப்பர். தேங்க்ஸ் பாரு. ஆக்சுவலி பாரு, அடுத்து பேச போற நபர் வந்து உங்களுக்காக ஒரு பாட்டு நீங்க ரொம்ப நேரம் கன்டினியூஸா பேசிட்டே இருக்கீங்க. ஆ. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஒரு ஹால்ஃப் சாங் நான் ப்ளே பண்றேன். ஓகே. ப்ளீஸ். யா. ஆ. நானும் சாப்பிட்டுட்டே தான் யா, யா, பேசுறேன். யா. ஒரே நிமிஷம் இருங்க. அவரே லிரிக் வந்து போட்டு அவர் வந்து இது கம்போஸ் பண்ண சாங். ஏஐல தான் ப்ளே ம். பண்ண. They tried to break her. They didn't know she was born from fire. She walked in with dreams in her eyes, trust in her heart, truth in her stride. Smiles were fake, knives were sweet. Every hug had a hidden deceit. She gave them love, they gave her scars, turned close ones into distant stars. But every tear that hit the floor built a queen they can't ignore. நம்பிக்கை கொடுத்தா வஞ்சகம் தான் திரும்பி வந்துச்சு. ஆனா உடையல இந்த பெண்ணோட மனசு. காயம் தான் பாட வலி தான் சக்தி. அவளை வீழ்த்த நினைச்சா அவள் எழுந்து ஆட்சி. She's a queen, yeah. Follows her name. தீல நடந்தாலும் குறையல தைரம். Broken crown, but she still reigns. சதுருதாலும் எழுந்து நிற்கும் பார்வதி. They doubted, laughed, pushed her aside. ஆனா பெண் சிங்கம் ஒரு நாள் கடிச்சிடும். Now watch her rise, eyes full of fire. This is bottom, born to rule, not to retire. பின்னால பேசின வாய்கள், முன்னால சிரிச்ச முகங்கள், நிழல் போல வந்தவங்க சூரியன் வந்ததும் ஓடினாங்க. தனியா நின்னாலும் தடுமாறல பாரு.
சிங்காசனம் அவளுக்கே, இதுதான் அவள் நேரம் பாரு. Betrayals made her colder, sharper than before. Heart of gold, but a warrior's core. No sympathy, she plays no game. Big boss house, gonna remember the name. Baru on the rise, no fear, no change. Mind so strong, can't mess with her brain. Queen vibes only, crown on tight. She didn't survive, she came to fight. She's a queen. While I be the flame. அடுக்க நினைக்கிறதியே இப்ப எரியுயோ. From tears to throne, remember the name. Big boss வீடு நடுங்கும், பாரு வந்தா. No more silence, no more pain. இது college pride இல்ல, this is the rise, this is the rain. அவள் விழுந்ததுக்காக இல்ல, எழுந்ததுக்காகத்தான். வரலாறு வரலாறு. Hope you liked Paru. வாவ், சோ நைஸ். நைஸ்ல செம்ம பேங்கரா இருக்கே. இல்ல, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் ஆக்சுவலி உங்களுக்கு இன்னொரு பாட்டு அனுப்பிச்சிருக்கேன், நீங்க கேட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சூப்பர், எனக்கு அனுப்பிச்சு விடுங்கடா, இதெல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. நம்ம வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு இது கேட்கும்போது பா, இது ஒருத்தவங்க கம்போஸ் பண்ணி அந்த லிரிக்ஸ் எழுதி நமக்கு கொடுத்துருக்காங்கன்றப்போ சோ பிளெஸ்ட் இல்ல. இப்படியான மக்களுடைய ஆதரவு இருக்கிறதுன்றது True, வெரி மச் பிளெஸ்ட்னு தான் நான் நினைக்கிறேன். true, 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 true பாரு. காசு கொடுத்தாலும் இப்படி பண்ண மாட்டாங்க பாரு. அதேதான், காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி பாடல் வராது. ஆமா, கரெக்ட். 8 லட்சமோ 6 லட்சமோ யார் கண்டா. ஆமா. இல்ல இல்ல, நம்ம இந்த 10 பைசா செலவு பண்ணலையே டாம். அதுதான் தானா சேர்ந்த கூட்டம்டா. அந்த பாட்டை வந்து லிரிக் எழுதுன ஹசன். ஹசன் ஹசன் யாரு? ஹாய் ஹசன், டாம். ஹலோ. ஹாய் பாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். சூப்பரா இருந்தது வரிகள். நிறைய எழுதுங்க இந்த மாதிரி. ஐ ரியலி லைக் ஷி வாக்ஸ் இன் த ரூம், அந்த அந்த விஷயங்கள்லாம். சரி, இது 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 வந்து என்னன்னா ரொம்ப அப்ரிஷியேட்டிவா இருந்தாலும் எனக்கு வந்து என்னன்னா நம்ம நிறைய அங்கே கோ த்ரூ பண்ணிட்டோம். ஸோ எனக்கு அந்த வீட்டில் தேவைப்பட்டதே வந்து என்னுடைய ஃபீலிங்கை என்னால் யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க முடியலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ மக்களுக்கு அது வந்து அந்த இமோஷனாக கனெக்ட் ஆகி வரும்போது எனக்கு நிஜமாலே யூ கைஸ் ஆர் ஹெல்பிங் மீ டு ஹீல். ஸோ நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அடுத்தடுத்து என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா பாரு, அடுத்தடுத்து நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருங்க. எல்லாரோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அண்ட் என்ன பேசுறது நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தரா வந்து ஒரு பாயிண்ட்ஸா சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால ஆல் ஐ வாண்ட் டு சே இஸ் தேங்க்யூ ஃபார் கம்மிங் டுடே ஃபார் தி ஸ்பேஸ். ஏன்னா டாமோட எஃபர்ட்டுக்கு நீங்க இன்னைக்கு வந்ததுனால தான் அதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைச்சிச்சுன்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா அதுதான் எனக்கு முக்கியமா சொல்லணும்னு தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா உங்களோட சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப இன்வால்வ், இந்த இவ்வளோ சீசன்லயே எனக்கு பிக் பாஸ் மேல ஒரு இன்வால்வ்மெண்ட் வந்தது காரணம் உங்களோட கேமை பத்தி இங்க பேசின விஷயங்கள், பேசின நபர்கள், அது எல்லாமே தான் காரணம். இன்ஃபேக்ட் உங்களோட கேமை பார்த்து நான் டாம ரசிக்க தொடங்கிட்டேன். அடடா, ஆமா டாம், யூ ஆல்சோ ஹேவ் அன் அமேசிங் ஸ்பீச் யா. ரொம்ப அழகா பேசுறீங்க. அண்ட் நம்ம நல்ல வாய்ஸ் எல்லாமே. எந்த விஷயத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்ன்றது இருக்கு. அண்ட் இட்ஸ் a வெரி ரெஸ்பான்சிபிள் ஸ்பேஸ். அதை நீங்க வந்து அழகா இந்த ஸ்பேஸ்லயும் வந்து பண்ணதுக்கு நன்றி. இதே மாதிரி சமூகத்துல நடக்கிற பல விஷயங்களுக்கும் நம்ம வந்து கரெக்டான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கணும். ஷியோர் 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 பாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதான் பாரு. ஓகே, ஏன்னா இப்ப நிறைய பேர் பார்த்துருக்காங்க, டைம் வேற கம்மியா இருக்கு. நான் ஆமா. கேட்டு டாம், தேங்க்யூ ஸோ நன்றி மச். நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஹசன். தேங்க்யூ. ஓகே, எலான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. சாரி எலான், பேசுங்க எலான். ஹாய் பாரு, ஹாய் டாம். நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன், அதனால சவுண்ட் எப்படி இருக்கு? சவுண்ட் ரொம்ப மோசமா தான் இருக்கு.
ஓகே. ஏன்னா எனக்கு கனெக்டிவ் இஷ்யூஸ்னால நான் வெளிய தூக்கி தூக்கி போட்டுட்டே இருக்கு. டக்குன்னு அதனால பேசுங்க பாருட்ட. ஒரு 30 செகண்ட்ஸ் லாஸ்டா பாரு ஐ லவ் யூ அப்படி சொல்லிருங்க. ஹாய் பாரு. ஆக்சுவலி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் கெலாட்டா ஃபேன் மீட்டுக்கு நான் வந்திருந்தேன். அந்த ஹாய் சொல்லுங்க பாரு ஸ்குவாடுக்கு சொன்னது நான் தான். எஸ் 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 ஹாய் ஹாய் ஹாய். அது நான் தான். ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க நான் ரொம்ப நானே டிப்ரெஸ்டா தான் இருந்தேன். நீங்க திரும்ப ஹாப்பியா உங்களை பாக்குறதுக்கு, நீங்க சிரிச்சு பாக்குறதுக்கு, உள்ள ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நீங்க நல்லா புசு புசுன்னு இருப்பீங்களா, அப்புறமா ரொம்ப ஃபைனலா இதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப அப்படியே ரொம்ப ஒல்லியாயி அப்படிலாம் இருந்தீங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. அழுதுருக்கேன், என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு, டிப்ரெஷன் அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனா இப்போ நீங்க திரும்ப பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆறீங்க. அது எனக்கும் ஹாப்பியா இருக்கு. சோ அதான். ஓகே. எல்லாரும் பேசணும்னு நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களை ஸ்ட்ரைட்டா பார்த்து நான் பேசியிருக்கேன். அதனால நான் பெருசா டைம் எடுக்கல. மத்தவங்க எல்லாம் பேசட்டும். எனக்கு கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் இருக்கு. பட் ஆனா வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கும். நான் இந்த சீசன்ல உங்களோட கனெக்ட் ஆன மாதிரி நான் வேற யார் கூடயும் கனெக்ட் ஆகல. பிகாஸ் வந்து நான் எப்பவுமே ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் மூவ் ஆன் ஆயிடுவோம். இப்ப என்னால நான் போய் வேற சீரீஸ் பாக்குறேன். என்னால அந்த சீரீஸோட கனெக்ட் ஆக முடியாது. திரும்ப வந்து நீங்க என்ன போஸ்ட் போட்டிருக்கீங்களா, நீங்க எதனா பண்ணிருக்கீங்களா, அதுதான் நான் திரும்ப திரும்ப வரேன். திரும்ப ட்விட்டருக்கு வரேன், திரும்ப இன்ஸ்டாகிராம் வந்து பாக்குறேன். குரூப்ஸ் இன்னமும் இருக்கு, பாரு ஸ்குவாட் இன்னமும் இருக்கு. டெய்லி உங்களை பத்தி தான் பேசுவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, இதுதான் பேசிட்டே இருப்பாங்க. சோ இன்னமும் அவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதாவது எப்படி வந்து பீயிங் பாரு இஸ் நாட் ஈஸியோ, அது மாதிரி பீயிங் பாரு ஃபேன் இஸ் ஆல்சோ நாட் ஈஸி. அதனால உங்களுக்கு தினம் தினம் தீபாவளியா தான் இருக்கும். நீங்க ஒரு போஸ்ட் போடுங்க, ஒரு போட்டோ போடுங்க, போதும், நாங்க ஜாலியா இருப்போம். போடுங்க, நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா. ஏன்னா எங்களுக்கு என்னமோ நாங்க உங்களை ஃபெயில் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது அந்த ரெட் கார்டு. ஏன்னா நாங்க வந்து ஏன்னா இன்னும் நம்ம ஸ்ட்ராங்கா வந்துட்டு இல்ல இல்ல நீங்க இந்த கேம் தான் ஆடினீங்க அதெல்லாம் இல்லைன்னு உங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட். அந்த ட்ரெண்ட் எல்லாம் நாங்க முன்னாடியே பண்ணிருந்தோம்னா இந்த வாட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அந்த வாட் இஃப்ஸ் வந்து எப்பவுமே ஓடிட்டே இருக்கும் மனசுல. ஒருவேளை முன்னாடியே வந்துட்டு இல்ல இது கேம் தான், கார்லன்னு தள்ளி விடுறது கேம் தான்ன்றத ட்ரெண்ட் பண்ணிருந்தோம்னா மேபி மாறி இருக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே நாங்க யோசிப்போம். இல்ல பாரு, இது எப்படி ஆயிடுச்சுன்னா, முதல் நாள் இன்ஃபர்மேஷன் வந்துச்சா, வந்ததும் குழம்பிட்டு பட் ஸ்டில் இன்னும் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நைட்டே வந்து இன்னொரு ஸ்பேஸ் போட்டு சரி ஓகே நாளைக்கு ஏர் எப்படி ஆகுதுன்றது வந்து we can check, அதுக்கப்புறமேட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அது வந்ததுக்கு அப்புறமேட்டு we were like more confident. அதுல வந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு சிலருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் ஓகே more confident and we supported you தான். we actually tried our best ன்னு தான் நான் சொல்ல முடியும். அதை தாண்டியும் அவர்களுடைய டெசிஷன் அப்படின்றது வந்து தெரியல. பட் வந்து அந்த ரிவோக் ரெட் கார்டை வந்து கொஞ்சம் லேட்டா பண்ணோமா அப்படின்னு கேட்டா ஆமா. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்ததுமே கேக்கெல்லாம் வெட்டி கொண்டாடினாங்களா, கரெக்டா? ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாங்களா? பிகாஸ் அதை அப்படி நம்ப வச்சாங்க. ஒரு நெகட்டிவ் இருக்க இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவிட்டி சேர்த்துட்டு எப்பயுமே வரலாறு எப்படி இருக்கும், டேய் இந்த மாதிரி ஒரு டாஸ்கரா பிக் பாஸ் வீட்டில் ஒரு கண்டஸ்டன்ட்டை வந்துட்டு எட்டி உதச்சிட்டாங்களாம் அப்படி. அப்படியாடா அவங்க தான் டைட்டில் வினராடா, இல்லடா அடுத்த வாரம் அவங்க வீக் ஆயிட்டாங்கடா, இது ஒரு வரலாறா? அது வந்து எல்லாத்துக்கும் புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் நோ ஹூம் சோ எவர் வி ஆர் சப்போர்ட்டிங் இல்லை, நாங்க வந்து எங்களுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுத்துட்டே தான் இருந்தோம். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த ஸ்பீக்கர் நம்ம மூவ் ஆயிடலாமா? அது மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி பாருக்கு வந்து ஒரு டாஸ்க். பாரு, உங்களால முடிஞ்சா எங்க பஞ்சாயத்தோட அந்த விரலை தாண்டி அவர் முகத்தை கண்டுபிடிங்க பாப்போம். யாரு? பஞ்சாயத் ஃப்ரம் கனடா. பஞ்சாயத் ஃப்ரம் கனடா. ஆமா, நான் ரொம்ப நேரமா இந்த ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்துட்டு இருந்தேன், யாரா இவரு அப்படின்னு. ஸோ ப்ளீஸ் யா அண்ட் டாம், சாரி 10 o'clock நான் கொஞ்சம் ரிலீவ் ஆயிக்கிறேன் டாம். எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுக்குறீங்களா பாரு, ஒரு 5 பேர் மட்டும் ப்ளீஸ். ஷூர். நீங்க கீ ஸ்பீக்கர்ஸை கொஞ்சம் டக்குனு பேச வச்சிருங்க. பஞ்சாயத். டாம், தேங்க்யூ டாம். பாரு, நீங்க ரியலி பிளெஸ்டு பாரு. நான் வந்து டாம் ஸ்பேஸ்க்கு பிக் பாஸ் பாக்குறேனோ இல்லையோ, டாம் ஸ்பேஸ்க்கு ரெகுலரா வருவேன். நீ கேட்டதெல்லாம் வந்து 5% தான் பாரு. நீங்க வந்து
நான் வந்து இத வந்து டெய்லி கேட்டு கேட்டு நான் நியூட்ரல் ஃபேனா இருந்த வந்து பாருயிசம்ல வந்து பாருஃபைட் ஆயிட்டேன். நான் போய் அதுக்கப்புறம் வந்து என்னடா பாரு பண்றாங்க கேம்ல போய் பார்க்கலான்ட்டு ஐ ஸ்டார்டட் லைக்கிங் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்பேஸ். இங்க நெறைய ஸ்பீக்கர்ஸ் வருவாங்க. இன்னைக்கு நெறைய பேர் வரல. யூ ஆர் வெரி பிளெஸ்ட். யூ ஹேவ் சோ மெனி ஃபேன்ஸ், சோ மச் லவ், சோ மச் அன்கண்டிஷனல் லவ், தேங்க்யூ. ஆர்கானிக் ஃபேன்ஸ். நீங்க வந்து ஆர்கானிக். எஸ். எத பத்தியும் யோசிக்காம தைரியமா ஃப்ரண்ட் ஃபுட், பேக் ஃபுட் எல்லாத்தையும் வச்சு தைரியமா பூந்து விளையாடுங்க லைஃப்ல. ஷியோர், அதுதான் ஷியோர். நாங்க எதிர்பார்க்கிறோம். ஓகே. ஆல்வேஸ் அப்வர்ட்ஸ். யா. நன்றி நன்றி தேங்க் யூ. எஸ் தேங்க்யூ பஞ்சாயத். ஒண்ணே தேங்க்யூ, ஒண்ணு தேங்க்யூ. ஒண்ணே ஒண்ணு ஒண்ணே ஒண்ணு பாரு. ப்ளீஸ். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம டாம் வந்து பிரைவேட் ஸ்பேஸ்னு ஒண்ணு போடுவாங்க. அதுதான் வந்து கால கட்டும். அப்படியா? என்னைக்காச்சும் உங்களை வந்து ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா பிக் பாஸ்ல மத்த மத்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க பாருங்க ஒரு சேட்டை. நம்ம ஆமா அதை நீங்க கேட்டு டாம் பார்க்கணும். டாம் ரொம்ப சேட்டக்கார டாமா இருப்பீங்க போலயே. ஆமா பாருங்க பாருங்க பிரைவேட் ஸ்பேஸ் போட்டுட்டு எல்லாத்தையும் ட்ரால் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரீமா ட்ரால் பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே வருவாங்கல்ல. வெளிநாட்டுல இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. நம்ம வந்து ஐஎஸ்டில போட மாட்டோம்ல. அப்போ வரப்ப சரி ஓகே அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒருத்தரையும் விபிஎனை டவுன்லோட் பண்ண வச்சு ஓட்டு போட வைப்பேன் பாரு. ஓ மை காட், தேங்க்யூ. ஐ ரியலி ஆமா கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ டாம். ஒன் பிக் சப்போர்ட் நீங்க இல்லையா? நோ நோ மென்ஷன் பாரு. அந்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த இதெல்லாம் ரொம்ப அதனாலதான் அன்கண்டிஷனல். பாரு சந்தேகப்பட்டுட்டானுங்க நான் அவங்க கிட்ட காசு வாங்கிட்டேன்னு. அட பாவமே, இன்ன வரைக்கும் நான் அந்த டாம்ன்ற முகத்தை நான் பார்த்தது கூட கிடையாதுப்பா. பியூர்லி இன்டர்நெட் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நட்பு, அவ்வளவுதான் இல்லையா? இல்ல இதுல இன்னொன்னு என்ன இந்த டைம் ரொம்ப ஹைலைட் ஆயிடுச்சுன்னா பாரு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, எல்லாம் டிஎம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க. நீ பாருக்கு பிஆர் பண்றேன்னு தெரியுது, எவ்வளவு வாங்குறேன்னு சொல்லு, எனக்கும் இன்ட்ரெஸ்டட், நானும் பண்றேன். இல்லடா டே சத்தியமா நான் பிஆர் பண்ணலடா. எப்படி போய் பிஆர் பண்ணல? ஒரு பேஜ் ட்விட்டர்ல பண்ற, இன்ஸ்டாகிராம்ல பண்ற, வாட்ஸ்அப்ல போடுற, அந்தந்த எடிட்லாம் போடுற, எல்லாமே நீயே தானே பண்ற. ஒரு போஸ்ட்டுக்கு எவ்வளவு காசு தருவாங்கன்னு எனக்கு கேட்டு வாங்கி கொடுங்கிறாங்க. டேய் எத்தனை பேர் கேட்டாங்க எனக்கு. ஒரு பேங்க் ஒண்ணு கட்டி கொடுங்க, நாங்க அதுல இருந்து டிடி எடுத்து கொடுக்குறோம் எல்லாத்துக்கும். ஓகே ஓகே நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே நினைக்கிறாங்க. என்னோட 20 இயர்ஸ் ஃப்ரெண்டு சௌமின்னு சொல்லிட்டு அவ நினைக்கிறா, இல்ல இல்ல நான் நீ பண்ணம் தாண்டி நினைச்சேன் அப்படிங்கிறா. அப்புறமேட்டு எனக்கு ஓகே அப்ப இவங்க எல்லாம் நினைக்கிறது தப்பு கிடையாதுன்னு அதை ஃப்ரீயா விட்டுட்டேன். சரி இருங்க அடுத்து டக்குன்னு போயிருமா. 4 பேர் இருக்கீங்க. லதாமா, பாரு ஃபேன். ஃபர்ஸ்ட் லதாமா பேசிருங்க, அப்புறமேட்டு அஞ்சலி, பிரவீன், பாரு ஃபேன் பேசிக்கலாம். லதாமா லதாமா from அபுதாபி. அபுதாபி. எஸ் வணக்கம். வணக்கம். மகா